முதல்ல காதுக்கு கீழே கட்டவரல வச்சு அழுத்தி பார்கே பார்கேன்னு சொல்லி பழகு. இந்த வார்த்தையோட சத்தம் தான் மாணிக்கத்துக்கு தைரியத்தை கொடுக்கும். காதுக்கு கீழே கட்டவரல வச்சு அழுத்து. பார்கே பார்கேன்னு சொல்லு. நல்லா கட்டவரல வச்சு அழுத்து. என்னண்ணே யானை கட்டவல் இருக்குன்றாரு? எந்த ஒரு பிடி மாஸ்டர் அவரு? டான்ஸ் மாஸ்டர் சுந்தரம். சுந்தரமா? பிரபுதேவ அப்பாடா. அவருக்கு தாடி வெள்ளையால இருக்கும். டை அடிச்சுட்டு நிக்கிற. ஓஹோ. பண்ணிப்பல வாயை திறந்தா காக்கா குத்துற அளவுக்கு திங்கிறியில. ஏன் பேச மாட்டேன்? சொன்ன கேட்க மாட்டியா? டேய், எதுக்குடா அது மேல உன் கோவத்தை காட்டுற? நான் தான் சொன்னல, கோயில் திருவிழா ஊர்வலம்னு போயிட்டு இருந்த யானையை குட்டி அந்த காட்டு யானையை வரட்ட சொன்னா அது எப்படிடா வரட்டும்? எம்புட்டு வயசுலேருந்து அதை பழக்கணும். இந்த பார், ராவோட ராவா நான் என் யானையை கொண்டாந்து இறக்குறேன். நீ உன் யானையை கூட்டிட்டு கிளம்பு. மாப்பிள்ள புறப்படலாமா? ஏனே அவர் டிஸ்டர்ப் பண்றீங்க? அவர் தான் கும்கிய மாத்திட்டு இருக்காருல்ல. ஊர்க்காரங்களுக்கு இந்த விளையாட்டு தெரிஞ்சவனுக்குலாம் ஒன்னா சேர்ந்து மாறி மாறி குமுறு வாங்கிடுறா. அதான்டா கும்கி விளையாட்டு. அண்ணே, பித்து பிடிச்ச மாதிரி இருக்குண்ணே. எங்க பார்த்தாலும் அவ்வளவுதானே தெரியுறா. ஒரு நாள்ண்ணே, ஒரே ஒரு நாள் கூட இரு, கத்துக்குவேண்ணே. எனக்காக இருண்ணே. காதலுக்கு முன்னால காட்டியான சாதாரணமா போச்சு இல்ல? சரி வா. காது கீழே உன் பாதத்தை நல்லா வை. பார்கே சொல்லு. எழுத்துற அனிமல். மாப்பிள்ள சாமி, உன் பக்த கோடிகள் வர்றானுங்க. இன்னைக்கு பூஜை தாண்டி. கும்பனை விரட்ட சொன்னா கும்பனை கொண்டுருவான் போல கையா. அதாரியா புதுசா ஒரு ஆளு? ஐயாவோட சிசிய புள்ளியா, எடுபிடிக்கு வந்திருக்காரு. நிறுத்தியா நிறுத்தியா? இவனுங்க எடுக்கிற ட்ரைனிங்கை பார்த்தா உண்மையிலே கொம்பனை விரட்டிடுவானுங்க போல தெரியுது சார். இந்த பாரா, கொம்பனை நீ நேருக்கு நேர் சந்திக்கிறப்ப பார்கே பார்கேன்னு சொல்லி இதோட காதுக்கு கீழே உன் கட்ட வரல வச்சு நீ கொடுக்க போற பாத்தியா ஒரு அழுத்தம். அதுலதான் நம்ம மாணிக்கம் தைரியமா முன்ன போகும். உன் கட்ட விரல் கொஞ்சம் ஆடுனாலும் அதுக்கு தெரிஞ்சிடும். உன் தொட லேசா நடுங்குச்சு, நீ பயப்படுறது அதுக்கு புரிஞ்சிடும். பொம்மா, யானையோட பலம் பாகனோட தைரியத்துல தான் இருக்கு. உன் யானை பயப்படுதான்னு பாக்குறதுக்காக காட்டு யானை பிளிரும். மாணிக்கம் ஒரு அடி பின்னாடி நகர்ந்தாலும் காட்டு யானை குத்தி கொன்னுடும். இன்னும் 15 நாள்ல பால் முத்திடும். பால் முத்திடுச்சுன்னா கொம்பை இறங்கிடுவான். கொம்பை இறங்கினா நமக்கு பால் தான். எனக்கு ஏதோ தப்பு நடக்க போற மாதிரி தெரியுது. எதுக்கு நீ ஜாக்கிரதையா இரு. மாணிக்கத்தை பத்திரமா பாத்துக்க. எனக்கு ஏதோ தப்பு நடக்க போற மாதிரி தெரியுது.
எதுக்கு நீ ஜாக்கிரதையா இரு. மாணிக்கத்தை பத்திரமா பாத்துக்க. டேய் சொல்லுங்க 4 வருஷம் ஆனாலும் மாறாதுற. அண்ணன் சீரியஸ். ஆகத்தாண்டி போகுது. உங்களுக்கு வாழ்க்கையோட தார்பாயே புரியலண்ணே. தார்பாயா? ஏய் என்னண்ணே? அது வாழ்க்கையோட தாத்பரியம்டா. என்ன தத்ரமா விடுங்கண்ணே. தர்த்தரமா? டேய் டேய் நல்லா இருக்கா? டேய் டேய் பாருங்க முட்டு போ முன்னாடி போ பாருங்க பாருங்க டேய் நல்லா இருக்குண்ணே. வலினா சொல்லுப்போமா, எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குல்ல? எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குண்ணே. மாணிக்க கூட சொல்றதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டான். அப்படியா? முட்டை பழகிட்டானா? இன்னும் எப்படி புழுகுறான் பாத்தியா? ஆனா தோரணையை பாரு, மகாராஜான்னு நினைப்பு. அவர் ராஜா மாதிரி தான் ஆமா, இருக்காரு. ராஜா மாதிரி தான். ராஜா சமஸ்தானத்துக்கு போயிட்டு இருக்காரு. டேய் 3 வயசுல மூக்க ஒடிக்கிட்டு மூத்திர அடிக்க முடியாம மாமா காலை பிடிச்சி கதறுவான். நான் தான் அவன் மூக்கையும் சிந்தி விட்டு மூத்திர அடிக்கவும் கத்து கொடுத்தேன். மாப்பிள்ள நான் தான் தெரியாம தட்டி விட்டேன், தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன மாறி மாறி பேசுறீங்க? மாறல நான் நாறிடுவோம். புரியலையே. டேய் சென்ட்ரல் நாலேஜ்ல நீ ரொம்ப வீக்கடா. இன்னைக்கு நாட்டுல அவன் பதவியை காப்பாத்திக்கிறதுக்காக எம்எல்ஏ எம்பி அமைச்சர்ல இருந்து ஐநோசபை வரைக்கும் 9 ஓட்டை முடிக்கிட்டு அன்றிப்பிள்ளையே தான் பண்றாங்க. இப்ப அவன் மேல இருந்து என் மேல செருப்பு தெரியாம போட்டான்னு நினைக்கிறியா? ஆமா தெரிஞ்சுதான்டா போட்டான். இவன் என் தலையில சாணியை கரைச்சி ஊத்தி விளக்கமாத்தாலே அடிச்சாலும், ஏன் நடுத்தருவில் அம்மனமா ஓட விட்டாலும் இவனை விட்டு நகர மாட்டேனே. இந்த இடத்தை விட்டு போனேன்னு வச்சுக்க சோத்துக்கு தான். மனுஷனா மானரசம் வேணும். அது மனுஷனுக்கு தானே. ஆமா இல்ல? டேய் டேய் என்ன நக்கல் பண்ணி நகத்தை பாக்குறியா? கொத்தல்லிடா. எவ்வளவு செருப்படி வாங்கியிருப்பேன் தெரியுமா? போகமாட்டான். குடுமா. இந்த மாணிக்கம். வணக்கம் தம்பி. வணக்கம் வணக்கம் ஐயா. ஐயா வாங்க. அன்னைக்கு நீங்க உங்க மாப்பிள்ளைக்கு கொடுத்த பயிற்சியை பார்த்து நாங்கெல்லாம் மிரண்டு போயிட்டோம். ஐயா அவன் எங்க பயிற்சி எடுக்கிறான்? உன் பொண்ணை கிளப்பி கொண்டு போறதுக்கு முயற்சியில எடுக்கிறான். மாணிக்கத்தையும் மனசுல வச்சுக்கணும்ல. மனசெல்லாம் உன் மக கொண்டு போய் ரொம்ப நாளாச்சியா. ஐயோ ஆதிக்காடு, எதுக்கு தம் கட்டி பேசி எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்? அவன் தான் காதல்ல காதடிச்சு போய் நிக்கிறானே. சரிதானே? ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் தம்பி. போன வருஷம் இன்னாராம் ஊரே கண்ணு முழிச்சு தாரத்தப்பட்டெல்லாம் அடிச்சு விடிய விடிய காவா காத்துட்டு இருந்தான். ஆனா நீங்க ஒத்த ஆளு கண்ணு முழிச்சு இந்த ஊரே தூங்க வச்சிருக்கீங்க. இதுக்கெல்லாம் என்ன கைமாறு செய்ய போறோன்னே தெரியலையா? உண்மை தெரிஞ்சா கை வேற கால் வேறையா ஊரே ஒன்று சேர்ந்து கலட்டி விளையாடும். ஐயா விடிய விடிய கண்ணு முழிச்சு ரொம்ப கிறக்கமா இருக்கீங்க. தேனு தெனமாவு கேப்பையெல்லாம் கிண்டி கூழ் எடுத்துட்டு வருவாயா? கூழு நான் வேற ஏதாவது கேட்டு போறேன் தம்பி. கேளுங்கய்யா, விதவிதமா கேளுங்க. நீங்க என்ன கேட்டாலும் செய்ய சொல்லி ஐயா சொல்லியிருக்காங்க. நீங்களாம் நல்லா இருப்பீங்க. அதுக்கு தானே நீங்க வந்திருக்கீங்க. நாங்க நல்லா இருப்போம்யா. மிச்சத்தை நாளைக்கு பேசிக்கலாமா? இல்லைங்கய்யா, சாப்பிட என்ன சொல்லிட்டேன். அளவா பேசணும்னு ஐயா இவ்வளோ அழகா சொல்லிட்டு இருக்காரு. வாழவாழ்னு பேசிட்டு இருக்கேன். நம்ம ஒரு இலவட்டம் போராட்டியும் ஐயாட்ட 1 மணி நேரம் பாடம் கற்று அனுப்புவோம். வாடா வரேங்கய்யா. ஐயா வரையா. இங்க பாருடா, கொம்பனை எப்படி முட்டியே கொள்றதுன்னு என்னமா பயிற்சி எடுக்கிறாரு. இந்த வெறி நம்ம கிட்ட இல்லாதனால தாண்டா
நாம இன்னும் டீ ஊத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். வெறி ஏத்துறோம்டா, வெறி ஏத்துறோம். வா போங்கடா. இறைவா, என் மாப்பிள்ள மண்டைக்குள்ள இருக்கிற காதல் படத்தை அழியில பருவ ஜாலிச்சு விட்றியா? ஹெல்பர் அனிமல் மாப்பிள்ள முழுசாவே மென்டல் ஆயிட்டானடா. எதுக்கு அவரை மென்டல் ஹாஸ்பிட்டல் சேர்க்கணும் சொல்றீங்க? டேய் அண்ணே என்ன வேண்டா அந்த ஆளுக்கு? ஒன்றும் இல்லைண்ணே. சரி ஊருக்குள்ளார போய் ஒரு எருமாடை பிடிச்சிட்டு வா போ. ஓகேண்ணே, நான் பிடிச்சிடுறேன். எருமை மேய்க்க விட்டுருவாங்களோ? யானையோட வேலை செய்யறதுன்னு அக்ரிமெண்ட், என்ன எருமாடெல்லாம் பிடிச்சிட்டு சொல்றாரு? நிறுத்துறேன். எருமையா அது? காட்டியானடா. இது காட்டு யானையா? ஆமா, கொம்பனுக்கு டூப்பான். மாப்பிள்ள தான் சொன்னான். இதை கொண்டு போய் மாணிக்கத்துக்கு முன்னால நிறுத்தினா மாணிக்கத்து மேல மாப்பிள்ள உட்காந்துக்கிட்டு இதை மோத விட்டு பிராக்டிஸ் பண்ணி மாணிக்கத்தை கும்கியா மாத்திடுவாரான். மாணிக்கத்துக்கு பயந்து இது காட்டுக்குள்ள ஓடிடுமா. ஆமாண்ணே, யானைக்கு பயந்து எருமை ஓடதான் செய்யும். மாப்பிள்ள, உண்டியல் உங்ககிட்ட ஏதோ சொல்லணுமா? என்னடா சொல்ற உண்டியல்? கொம்பனை கூட்டிட்டு வந்தாச்சுன்னு. வா, வா, டைம் வா, பாஸ்க்கு பிறந்தவனே, வா, வா, வா. மாறி மாறி பேசுற டெக்னாலஜி எங்கிட்டே காட்டுறியா? அந்த மரத்துல கேட்டு. சரிண்ணே. டேய் மாணிக்க போடா. பார்கே பார்கே போ போ போடா. பார்கே பார்கே போடா. பார்கே போடா. போ பார்கே பார்கே போ 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 விட்டு விட்டு அப்படிதான் போ அப்படிதான் விட்டு பார்கே பார்கே போ போ பார்கே. ஐயோ, காப்பாத்துறா. எருமை மாடு ஜெயிச்சிருச்சு. நாம ஊருக்கு போறோம். அட கூறுகட்ட கொத்தல்லி, மவுத் கண்ட்ரோட எப்படா வளர்த்துக்க போறேன்? நெக்ஸ்ட் என்ன பிளானோ? முட்ரா பார்கே பார்கே முன்னாடி போ முட்ரா. டேய் பார்கே பார்கே. அண்ணே, ஒரு சின்ன டவுட். என்ன? ஏன்னா கம்பளி போத்தி குனிஞ்சிருக்கீங்க? யானையோட பார்வைக்கு கம்பளி போட்டு குனிஞ்சு நின்னா நான் யானைக்குட்டி மாதிரியே தெரியவனா? ஓஹோ, அப்ப இன்னும் குனிஞ்சா? அன்றே கிழிஞ்சிரும். ஊர்க்கரையவனாவது வரானான்னு போய் பாடுறா. ஐயோ, கல்யாணம், காது குத்து, திருவிழா, கும்பாபிஷேகம் கூட்டிட்டு தெரிஞ்ச யானை திடீர்னு கும்கியா மாத்தணும்னா எப்படி மாறும்? அது கும்கியா மாறுதோ இல்லையோ, நான் கூணனா மாறிடுவோம் போல இருக்கே. பார்கே பார்கே முட்டை டேய் 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 போறா டேய் டேய் அடிடா போறா டேய். அம்மா, அது நகராதடா டேய். மாணிக்கோ முன்னாடி போ. போ போ அப்படிதான் முட்டு முட்டு முட்டு. பார்கே 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 மாணிக்கோ. ஐயோ, காதல் கண்ணத்தான் மறைக்கும்னு சொல்லுவாங்க. இப்படி குனிய வச்சு கம்பளி எல்லாமா போடும். அம்மா, அண்ணே, யாருமே வரலண்ணே. ஐயோ, கொல்லையில போற பயிலுக்கு எவனாவது கொல்லைக்கு போறதுக்கு வந்தாலும் கொஞ்சம் நிமிந்துக்கலாம், சுவாசம் வாங்கிக்கலாம்னா முடியலையே. சிரிப்பா வந்து குனிஞ்சிருந்து பாரு, பிதிங்கிரும். டேய் முன்னாடி போடா. முன்னாடி போ மாணிக்கோ மாணிக்கோ முன்னாடி போ. அதான் முடியலேன்னு சொல்லுதடா. விட்டுடா, வாயில்லாத ஜீவன்களை வறுத்து எடுக்கிறேடா.